இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணுயிர் கரைசல் தாய் திரவம் ரெடி ஆயிடுச்சுங்க. 21 நாள் முதல்ல கலக்கி வச்சுங்க. சர்க்கரை ஆட் பண்ணி 7 நாள் இருந்து இன்றைக்கி 29வது நாளுங்க. அது எந்த அளவுக்கு நுண்ணுயிர் பெருக்கமாக இருக்குது, அது விவசாயத்திற்கு மறுபடியும் பெருக்கி எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாமுங்க. இப்போ தாய் திரவம் ரெடி ஆயிடுச்சுங்க. எந்த அளவுக்கு நுரைத்தல் நடந்திருக்குதுங்க, நுண்ணுயிர் பெருக்கம் சிறப்பாக நடந்திருக்குதுங்க. இதிலிருந்து 1 லிட்டர் எடுத்துங்க நம்ம விவசாயத்திற்கு பெருக்கி கொடுக்கலாமுங்க. அதற்கு தேவையானது தாய் திரவம் 1 லிட்டர், நாட்டு வெல்லம் 2 கிலோ, தண்ணி நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துது 500 லிட்டர் தண்ணி வச்சுருக்கிறோமுங்க. இதில் எப்படி ஆட் பண்ணி பெருக்கமாகுதுன்னு பார்க்கலாமுங்க. இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்ரு எடுத்து வச்சுருக்கிறோமுங்க. தாய் திரவம் 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கிறோம். முதல்ல 500 லிட்டருக்குள்ளே 2 கிலோ நாட்டு வெல்லத்தை ஆட் பண்ணுறோமுங்க. நாட்டு வெல்லத்தை போட்டாச்சுங்க. அடுத்தது தாய் திரவம் 1 லிட்டர் உள்ளே ஆட் பண்ணுறோமுங்க. அவ்வளோதானுங்க. 500 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் தாய் திரவம், 2 கிலோ நாட்டு வெல்லம், இதை போட்டு கலக்கி வச்சிட்டோம்னா 48 மணி நேரத்தில் ரெடி ஆயிருங்க மண்ணுயிர் கரைசல். 49வது மணி நேரம் அப்படியே நம்ம காட்டுக்கு எடுத்து விட்டுடலாமுங்க. மண்ணுயிர் கரைசல் தயார் நிலையில் இருக்கிறதுங்க. விவசாயத்துக்கு 500 லிட்டரில் டெவலப் பண்ணுறதுக்கு போட்டு 48 மணி நேரம் முடிஞ்சதுங்க. இப்போ எந்த அளவுக்கு நுரைத்தல் வந்து சிறப்பாக இருக்குதுன்னு பாருங்க. கலக்கி விட்றோமுங்க. எந்த அளவுக்கு நுண்ணுயிர் பெருக்கம் அதோட தண்ணி தன்மையே மாற்றி ஆயில் மாதிரி மாற்றி வச்சிருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு நுண்ணுயிர் பெருக்கம் சிறப்பாக இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். எந்த அளவுக்கு கஞ்சி பதமாட்ட நுண்ணுயிர் பெருக்கம் சிறப்பாக நடந்திருக்குதுங்க. நீ அப்படியே இதை விவசாயத்திற்கு பயன்படுத்தலாமுங்க. இதான் மண்ணுயிர் கரைசலோட சிறப்புங்க. 48 மணி நேரத்துல ரெடி ஆயிருக்குங்க. 500 லிட்டர் தண்ணியுமே சிறப்பான முறையில நுண்ணுயிர் பெருக்கம் நடந்திருக்குதுங்க. கஞ்சி பதமாட்ட ஆயில் பதமாட்ட நுண்ணுயிர் பெருக்கம் சிறப்பா நடந்திருக்குதுங்க. இது விவசாயத்திற்கு பயன்படுத்தலாமுங்க. எந்த பயிரா இருந்தாலும் அனைத்து வித பயிர்களுக்கும் பயன்படுத்தலாமுங்க.